ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஸ்மித்தி மாம். ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன். நல்லா உதுத்துட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச ஸ்வீட் கார்னை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அரைக்கிறதுக்காக 1/4 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி விடுங்க. அந்த மாதிரி மைய அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி இந்த மிக்ஸோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், கேப்சிகம், ஆனியன் இது 4மே எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக சால்ட்டு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி. உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்படுச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவு கடலை மாவு, 1/2 கப் அளவு அரிசி மாவு, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ வடை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கையில் லைட்டாக எண்ணெய் தடவி இதை உருண்டை பிடிச்சி வடை பறி தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வடையை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போது பர்ஃபெக்டாக கார்ன் வடை ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். குழந்தைங்க கார்ன் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா இது மாதிரி வடை செஞ்சு கொடுங்க. இது பயங்கர ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதே மாதிரி ஸ்நாக் ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.